கர்த்தருடைய திருநாமம் மையப்படுவதாக. தேவனை ஆராதிக்கும்படி கூடியிருக்கிற தேவ ஜனங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்றைக்குரிய வேத பகுதிக்காய் நாம் கடந்து போவோம். மார்க் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்யலாம், செய்யாட்டாலும் போகலாம், பரவாயில்லப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படியா சொல்றாரு? அது என்னது? கட்டளை. செய், பின்பற்ற கடவன் அப்படின்னா நீ செய்து தான் ஆகணும். அல்லேலூயா. நீ என்ன செய்யணும் சொல்லியிருக்கு? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவஜனமே, இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு சொல்லும் சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் அங்கு இருந்த ஜனங்களையும் சீஷர்களையும் பார்த்து இந்த காரியங்களை சொன்னார் என்று அந்த வசனம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது இது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் இந்த வார்த்தையை சொன்னார் என்று பார்க்கும் பொழுது அவர் அநேக உலகத்தின் காரியங்களை, தன்னுடைய கடைசி காலம் எப்படி இருக்க போது எல்லாவற்றையும் தன் சீஷர்களுக்கும் அங்கே கூடியிருந்த மக்களுக்கும் சொல்லிகிட்டே வர்றார். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிங்க அதே பகுதியில் 29ஆவது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அவர் முதல்ல கேட்குறாரு, நான் யாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி, இல்லை யோவான் உயிரோட எழும்பி வந்துட்டாரு, இல்லை எலியா தீர்க்கதரிசி நீங்கள் தான், அப்படி பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட தன்னுடைய பிள்ளைங்க அவரோடு இருக்கும்படி அழைக்கப்பட்ட அந்த 12 பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்காக நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர் என்று கேட்டார். அதுக்கு முதல்ல இந்த கூட்டத்தில் இருக்கிற தலைவர் மாதிரி இருக்கிற ஆள் யாரு? பேதுரு. கொஞ்சம் வயசுல பெரியவர், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆண்டவராக இயேசுகிட்ட உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடியவர், எல்லாவற்றையும் கொஞ்சம் தைரியமாக பேசக்கூடிய மனுஷனாக இருந்தபடினால பேதுரு டக்குன்னு ஒரு பதில் கொடுக்கிறாரு. என்ன பதில் கொடுக்கிறாரு? நீர் கிறிஸ்து என்றார். அல்லேலூயா. கிறிஸ்து என்று சொன்னால் என்ன? ரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சரி, இன்றைக்குரிய செய்திக்கு ஏற்ப நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் ரட்சகர் என்று, இந்த கிறிஸ்து என்று சொன்னால் மீட்பர், நம்முடைய ரட்சகர். அருமையான தெய்வ ஜனமே, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது நமக்காக ஜீவனை கொடுப்பதற்கு தான், மீட்பின் காரியத்தை செய்வதற்கு தான் அந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காரியத்தை ஆண்டவர் கேட்ட உடனே பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? இதை நீ சொல்லலை, உனக்கு பிதாவே வெளிப்படுத்திட்டார். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் வந்த காரியம் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிச்சுப்பா, என்னை பற்றி நான் யார் என்ற காரியம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே என்ன பேதுரு சொல்கிறார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் ரட்சகர் என்பதை மக்கள் தன்னோடு இருந்த சீஷர்கள் அறிந்திருக்கிறாங்களே, தைரியமா தான் பட போற பாடுகளை குறித்து அவங்களுக்கு என்ன பண்றாரு சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். 31ஆம் வசனம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அவர் தனக்கு உண்டாக போகிற எல்லா சம்பவங்களையும் சொல்லிட்டார். நான் மறிக்க போறேன், சிலுவையில் அடிக்க போறாங்க, நான் உபத்திரவப்படுத்த போறாங்க, ஆனால் நான் 3ஆவது நாள் எழும்பிடுவேன். கிறிஸ்து என்கிறதற்கு உள்ள என்னெல்லாம் இருக்குன்றதை எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிட்டார்.
அப்போது இதை கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாரும் சந்தோஷப்பட்டிருக்கணும் இல்லை? நம்முடைய மீட்புக்காக, இந்த உலகத்தின் மீட்புக்காக பிதாவானவர் ஆண்டவராக இயேசுவை தெரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கார். அவர் வாயினாலே இந்த வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கணும். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்ன? 32ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை அவர் தாராளமாக சொன்னார். ஃப்ரீயா எல்லாத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். கடிந்து கொண்டார் அப்படின்னா என்னன்னு சொல்றாரு? என்ன ஆண்டவரே, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லலாமா? உங்களுக்கு போய் சிலுவைப்பாடு வரலாமா? உங்களுக்கு போய் கஷ்டம் வரலாமா? நீங்கள் போய் பாடுபடலாமா? நீங்கள் போய் இந்த மாதிரி வேதனையெல்லாம் அனுபவிக்கலாமா? இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வருமா? ஏன் உங்கள் மதிப்பு மரியாதைலாம் இழக்கணும்? அல்லேலூயா. இப்படியெல்லாம் சொல்லி பேசிகிட்டே இருக்கார். இதை கேட்ட உடனே அவருக்கு எப்படி இருந்துச்சு? அவர் அடுத்த பதில் சொன்னது என்ன? அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து, உண்மையாகவே இப்போ நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர், நீங்கள் ஏங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க, ஏன் அப்படியெல்லாம் உபத்திரப்படுறீங்க, இவ்வளோ பாடு உங்கள் வாழ்க்கையில், எவ்வளோ கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில், உங்களை போல கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சும்மா அப்படியே தலையில் ஐஸ் வச்ச மாதிரி குழுன்னு இருக்கும் இல்லை? ஏசப்பாவுக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்க, ஏசப்பாவுக்காக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அர்ப்பணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவிட்ட அப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு பின்னாலே போ சாத்தானே. அந்த மாம்சத்தை உயர்த்துகிற ஆவி எது? சாத்தானின் ஆவி. இன்னைக்கு நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்காக உபத்திரவப்படும் போது, கர்த்தருக்காக பல உபத்திரவங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை பார்த்து மற்றவங்க யாராவது புகழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருக்காக நீங்கள் எவ்வளோ தியாகமாக ஊழியம் செய்கிறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ இப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ அப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் யார் தான் நம்மளை சொல்லுவா? ஆண்டவர் ஒரு நாள் அதை பார்த்து புகழவே மாட்டேன். இன்னொன்று செய்யும்பார். நம்ம செய்கிறத பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவார்? இன்னும் கொஞ்சம் செய்யுன்னு சொல்லுவார். பிசாசு தான் என்ன பண்ணுவான்? உட்கார வைக்கிறதுக்கு, ஓ நீ பெரிய ஆளுப்பா, நீ இப்படிப்பா அப்படிப்பா. எப்போவுமே இந்த புகழ்ச்சியை கண்டு ஏமாந்து போயிடாதீங்க. ஆண்டவராக இயேசு இதை பார்த்த உடனே சொல்லிட்டாரு, அப்பால போ சாத்தானே அப்படின்ட்டார். இப்போ இவருக்கு பெரிய மன வருத்தம். ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, இவர் நினச்சிக்கிட்டாரு, நம்ம வந்த மீட்பின் காரியத்தை என்னோட இருக்கிற என் சீஷருங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, பரவாயில்ல எனக்கு கிறிஸ்துவன் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்ட அவருக்குள்ள இப்போ ஒரு கவலை வந்துருச்சு. இந்த மனுஷங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியலையே, நான் மரிக்காவிட்டால் இந்த ஜனத்துக்கு விடுதலை இல்லை, நான் சாகாவிட்டால் இந்த மக்களுக்கு சுகம் இல்லை, நான் இந்த உலகத்துக்கு வந்து உபத்திரவப்படாவிட்டால் தேவ ஜனங்கள் மீட்கப்பட மாட்டாங்க. இதை இவ்வளோ தூரம் சொல்லி உங்க மண்டையில் ஏறவே இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட தான் இப்போ எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஆனாப்பா நான் மட்டும் இல்லைப்பா, நீயும் என் பின்னால் வரணும். உனக்கும் நான் படுற பாடெல்லாம் உனக்கும் இருக்கு. நீ இதெல்லாம் சகிச்சு என்ன பண்ணணும்? நான் பட்ட பாடு போலவே நீ எல்லா பாடையும் பட்டு என்னை பின்பற்றி வரணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனே, நம்ம எல்லாருக்கும் தேவனை தேடி வந்ததற்கு பலவிதமான நோக்கங்கள் உண்டு. சுகம் வேணும், விடுதலை வேணும், இல்லை பேய் பிசாசு கட்டிலேருந்து விடுதலை சுகம் உண்டாகணும், இல்லை என் பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கணும், எனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், நான் சுகமாக இருக்கணும், இப்போ வேதனைகள்லேருந்து விடுதலை ஆகணும். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரே காரணம் தான் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு. அல்லேலூயா. உங்களை மீட்டெடுத்திருக்கு. தாயின் கருவில் இருக்கும்போதே உங்களை பேய் சொல்லி அழைத்து உங்கள் கூட்டத்திலிருந்து, உங்கள் சாதியிலிருந்து, உங்கள் ஜனத்திலிருந்து உங்களை வேறு பிரித்து கொண்டு வந்ததுக்கு அவருக்கு ஒரே நோக்கம்தான். அல்லேலூயா. அவருக்கு ஒரு நோக்கம்தான். என்ன நோக்கம் தெரியுமா? என்ன நோக்கம் தெரியுமா? நீங்கள் அவரோட இருக்கணும். அல்லேலூயா. மனுஷங்களை உண்டாக்குனதே எதுக்காக அவர் உண்டாக்குனாரு? அவரோடு இருக்கவும், அவரோடு உறவாடுவோம். அல்லேலூயா. ஏன் ஆராதனைக்கு வாங்க 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 வாங்கன்னு உங்களை கூப்பிட்றதோட நோக்கம் என்ன? ஃபோன் பண்ணி எப்போ ஏமா வரல, வந்துருங்க, அடுத்த வாரம் ஆராதனை, சீக்கிரமாக வந்துருங்க, இதெல்லாம் சொல்வதற்குரிய நோக்கம் என்ன? நாம் அவரோடு இணைய வேண்டும், அவரோடு இருக்கணும், அவரோடு பேசணும்.
ஏங்க இதை நாங்கள் எங்கள் வீட்டிலையே உட்காந்துட்டு நாங்கள் ரொம்ப ஜம்முன்னு வீட்டில் உட்காந்து சந்தோஷமாக நாங்கள் ஆராதனை கேட்குறதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம், படுத்துக்கிட்டே கேட்கலாம், இல்லை எத்தனை விதத்தில் ஆராதனை கேட்குறதுக்கு வழி இருக்குது. இப்போ நம்மளை விட சூப்பராக மியூசிக் செட்டெல்லாம் வச்சு ஆராதனை பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஆராதனைகளையெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும், அதில் உட்கார முடியும். ஆனால் ஆண்டவர் ஏன் நீங்கள் சபைக்கு வாங்க சபைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதோட நோக்கம் என்ன? நோக்கம் என்ன தேவச்சனமே? அப்போ பெட்டில் படுத்துக்கிட்டே ஆராதனை கேட்டால் அவரோட இருக்க முடியாதா? டிவியில் உட்காந்து ஆராதனையை போட்டுட்டு கேட்டால், யூடியூப்பில் போட்டு கேட்டால் ஆராதனையில் இணைய முடியாதா? யாரெல்லாம் அது முடியுன்றீங்களோ உங்களுக்கு பரலோகமும் யூடியூப்லேயே காட்டிட்டு போயிடுவார் ஏசப்பா. அல்லேலூயா. இப்படி தான் இருக்கும் பரலோகம், பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு மனுஷங்களோட உட்காந்து ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் நம்ம இணக்கமாக தேவனை சத்தம் போட்டு பாசைகள்லாம் நெஞ்சு வலிக்க கத்தினார். சத்தம் போட்டு ஆராதனைங்க, கைத்தட்டி ஆராதனைங்க, உற்சாகமாக ஆராதனைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்காக? தேவன் நம்மோட வாசம் பண்ண வரார், தேவன் நமக்குள்ளே இணைய வரார், நாம் அவரோட இணையணும். எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில் அதை நினச்சி ஆராதனை பண்ணுறீங்க? நான் தேவனோடு இணையணும், தேவனோடு இணையணும். தேவனோடு இணைவதற்கு தான் இந்த ஸ்தலம். நாம் ஒன்று கூடி ஆராதிக்கணும். அவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ண தேவ சபையில் தேவன் எழுந்தருளுகிறார். ஆராதனை வேளையில் தேவன் இறங்குகிறார். அந்த பிரசன்னத்தை உணரணும். முக்கியமாக முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு நோக்கம் என்ன? ஆராதனையிலும் தேவ பிரசன்னம் இறங்குது. அல்லேலூயா. பிரசங்க நேரத்தில் தேவன் பேசுகிறார், ஜெப நேரத்தில் தேவ ஆவியான நம்மோடு கூட இடைகிறார். அல்லேலூயா. இந்த ஆராதனைக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்திலும் அவர் இணைஞ்சு இருக்கிறார் நம்ம கூட. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு முதலிடம் கொடுத்து, அவருடைய ஆராதனைகளுக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் ஓடி வருவது யாருடைய ஆசீர்வாதத்துக்காக? யாருடைய ஆசீர்வாதத்துக்காக? உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் சுகத்துக்காக, உங்கள் பலனுக்காக, உங்கள் விடுதலைக்காகத்தான். வேறு எந்த காரணமும் இங்கே இல்லை. அல்லேலூயா. ஸோ தேவ சமூகத்தில் வாஞ்சையாக ஓடிவாங்க. அருமையான தேவச்சனமே, இங்கே முதலாவது இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். அதில் கூட ஆண்டவர் எப்படி வைக்கிறார் பாருங்கள். நீ கட்டாயமாக வந்தாகணும்னு சொல்ல பாருங்கள், நீ விருப்பத்தோடு வரணும். நிறைய பேர் வாழ்க்கப்பட்டு இருப்போம், சொல்லுவோம், ஐயோ எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இல்லை, அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு வேண்டாம். நீ விரும்பினால் என் பின்னாடி வா. என் பின்னாடி வந்துட்டீன்னா நான் சொல்கிறபடி தான் நீ செய்யணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீ வர்ற வரையில தான் ஓ விருப்பம். நீ இஷ்டப்பட்டால் என் பின்னாடி வரலாம், வராமலாம் போகலாம். ஆனால் என்னை பின்பற்றி வந்துட்டே அப்படின்னா நான் என்ன சொல்லணும் அதுபடி தான் நீ கேட்கணும். அல்லேலூயா. அதுதான் அவரோட ரூல்ஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அருமையான தேவச்சனம் இங்கே சொல்கிறார், அவன் தன்னை தானே வெறுத்து. அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும், இங்கே அழைக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிற நம் ஒவ்வொருவரும் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு சேர்ந்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ தன்னை தானே வெறுத்து. உன்னை பின்பற்றி வருகிற ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும்? தன்னைத்தானே வெறுத்து. தன்னைத்தானே வெறுத்தல் என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 14 அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். ஜீவனே வெறுக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தகப்பன், தாய், என்னென்ன போட்டிருக்கு? மனைவி, பிள்ளைங்கள், சகோதர சகோதரிகள், சகோதர சகோதரர்கள். அதுக்கும் கூட என்னத்தை நீ வெறுக்கணும்? தன் ஜீவனை வெறுக்கணும். இப்படி சொன்னவனே நிறைய பேர் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எங்கேயாவது ஒரு மூலையில் போயிட்டு, எங்கேயாவது ஒரு ஆலயத்தில் போயிட்டு நான் இருந்துடுறேன், எனக்கு சாப்பாடு சாப்பிட்டு நான் அப்படியே சோமனினே கடவுளோட வாழ்ந்துடுறேன். அந்த வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லலை. அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம கூட சொல்லுவோம்ல, வீட்டில் பிரச்சனை வந்தால் எல்லாத்தையும் விட்டு நான் பாட்டு எங்கன்னா போய் ஒரு மூலையில் ஆலயத்தில் உட்காந்துருவேன். உட்காந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருவார்? 3 வேளை சாப்பாடு கட்டாயமாக தருவார். உங்களுக்கு வேண்டி போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ் ஆண்டவர் தருவார். அவரை தேடி போனீங்கன்னா அவரை நம்பி நிற்கிற எல்லா இடத்துலும் உங்களை குறைவில்லாமல் நிச்சயமாக நடத்துவார். ஆனால் தேவன் அதே மாதிரி வெறுத்து போக சொல்லலை. அதுன்னா சந்நியாச வாழ்க்கை. சந்நியாச வாழ்க்கையை வாழ சொல்ல அது ரொம்ப ஈஸி.
நீங்கள் எல்லாத்தையும் உதறி விட்டு நிம்மதியாக போய் தனியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வேலை. ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி வெறுக்குதலை இங்கே சொல்லலை. இங்கே அப்பா அம்மா விட்டுரு, அண்ணன் தம்பியை விட்டுரு, உன்னோட மனைவியை விட்டுரு, பிள்ளையை விட்டுருன்றது விட்டுட்டு வந்துடுன்றது அர்த்தம் அல்ல. இவங்க மேலே எல்லாம் உன் ஆசையும் அன்பையும் வைக்காத, அவங்க மேலே உன் முதன்மையை நீ வைக்காதன்றதான் ஆண்டவர் இங்கே இடத்துல சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் விட்டுற கூட நீங்கள் நிறைய ஒரு சில அதெல்லாம் கூட விட்டு வந்துடுவோம். ஆனால் எதை விட மாட்டோம் தெரியுமா? தன் ஜீவனை விட மாட்டோம். அல்லேலூயா. எப்படி விட மாட்டோம்? கொஞ்சம் சொன்னால் வருத்தமாக தான் இருக்கும். எனக்கும் அது பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் அருமையான தேவச்சனமே, ஜீவனை விட முடியாமல் நம்ம எப்படி பற்றி கொண்டிருக்கிறோம் சொல்லுங்கள். அதை வெறுக்க முடியாமல் எந்த விதத்தில் பாதிக்கப்படுறோம்? இந்த வலி, அந்த வலி, இந்த கஷ்டம், மனசு பாரம், பண கஷ்டம், எத்தனையோ ரீசன்ஸ் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். தன் ஜீவனுக்குள்ள அதெல்லாம் எல்லாவற்றையும் உங்களை எது தேவனோடு சேர முடியாதபடி உங்களை தடை பண்ணுதோ அத்தனையும் ஆண்டவர் வெறுத்து போடணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. வெறுத்துட்டு அப்படியே விட்டுறதில்ல. எதெல்லாம் உங்களை வெறுத்துச்சோ அதையெல்லாம் திரும்ப சேர்த்துக்கிட்டு அவரோடு வந்து சேர்ந்துக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குடும்பத்தில் உன்னை தேவனோட சேரக்கூடாதபடிக்கு உன் மனைவி, பிள்ளைங்க, குடும்பத்தில் இருக்கிற யாராவது தடை பண்ணுறாங்களா? ஐயோ இதோட இம்சை தாங்க முடியாது, எங்கேயாவது போட்டோம், நான் ஆலயத்தில் போய் உட்காந்துக்கிறேன். அப்படி இல்லை. அதை தாஜா பண்ணி அன்பு காட்டி அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி எப்படியாவது உங்கள் கூட சேர்த்து கொண்டு வந்து ஆலயத்தில் உட்கார வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் தன்னைத்தானே வெறுக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இப்போ விளங்குச்சா? விட மாட்டேன். அப்படி செய்யறதுக்கு அது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக பல கஷ்டப்படணும், பல காரியங்கள் விட்டு கொடுக்கணும், பல காரியங்கள் அவங்க விஷயங்களில் நம்ம சுமக்கணும், பல பிரச்சனைகளை சுமக்கணும். அவன் எல்லாவற்றையும் தாங்கி இந்த காரியத்தை நான் விட்டுட்டு வந்து தேவனோட இணைய மாட்டேன், எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு கூப்பிட்டு பார்த்தங்க பக்கத்து வீட்டுக்கார, அவங்க லேட் ஆகிட்டே இருக்கிறாங்க, நான் பாட்டு வந்துட்டேன். அது சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அடுத்த வாரம் நம்மளுக்கு முன்னாடி அவங்கள கிளப்ப வச்சு அவங்கள எப்படியாவது நேசித்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் உதவி செஞ்சு கூட கூட்டிகிட்டு வர்றது நேரத்தோட கஷ்டமா ஈஸியா? கஷ்டம். அதை தான் சொல்கிறாரு, உன்னை நீயே வெறுத்து உன்னை நீ வெறுக்கணும். அப்போ தான் உன்னால் என்ன பண்ண முடியும்? இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியும். ஏற்ற வேளையில் தேவ சமூகத்தில் ஓடி வருவதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டு எடுக்கிற எல்லா முயற்சியிலும் உங்களை தடை பண்ணுற காரியங்களை நீங்கள் சுமந்துட்டு வரணும். வேண்டான்னு விட்டுட்டு வந்துடக்கூடாது. அது எப்படி ஆத்துமாக்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த காரியமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வரும் பொழுது அதில் தான் உங்களை நீங்கள் வெறுத்தீங்க என்பதை பார்க்க முடியும். நான் எது எப்படி போனால் என்ன, நான் தேவனிடத்தில் போயிடுறேன், நான் ஜெபத்துக்கு ஓடிடுறேன், அப்படி அல்ல. தன்னைத்தானே வெறுக்கிற அனுபவம் என்பது எல்லாருக்கும் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் தன்னை அர்ப்பணிக்கிற அனுபவம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் நம்ம அர்ப்பணிக்கணும். எல்லாரையும் விட்டு விலகுவதல்ல, எல்லாருக்காகவும் நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அருமை தேவச்சனமே, அடுத்தபடியாக இதே பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டாவது காரியம் என்னன்னா, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் வெறுக்கணும், ரெண்டாவது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அவள் ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கு? சிலுவைன்னு ஒன்று இருக்கு, கட்டாயமாக இருக்கு. இயேசுவோடு வாழ்கிற அத்தனை பேருக்கும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் உபத்திரம் இருக்குதா? அல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரம் இல்லாமல் யாரும் இங்கே இல்லை. எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேருக்கும் பலவிதமான போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், அவதூறுகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அவ எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு அவருக்கு முன்னால் போனோம். உங்கள் எல்லார் கையிலையும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்காகவும் ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறதுக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துட்டா கஷ்டமே இல்லை, பாடே இல்லை, வருத்தமே இல்லை, வேதனையே இல்லை, கட்டாயமாக இல்லை. ஆனால் அது கூட என்ன இருக்குது? உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தால் உண்டாகிற எல்லா விதமான உபத்திரவமும் உங்களை பாடுபடுத்தும், ஆனால் அது உங்களை ஜெயிக்காது, நான் உங்களை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா.
ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷன் ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு போனாராம். அவரால் அதை சுமக்கவே முடியல, ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. அதை தாங்க முடியாமல் சுமந்துட்டு எப்படியும் ஏசப்பாட்ட போயிட்டு கேட்டாரான், ஏசப்பா இந்த சிலுவை என்னால் சுமக்கவே முடியல, தயவுசெய்து வேறு ஏதாவது மாற்றி கொடுங்க, நான் இந்த சிலுவை சுமக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரின்னு ஏசப்பா என்ன பண்ணாங்களாம், பக்கத்தில் ஒரு ரூமை திறந்து விட்டாங்களாம். போய் பாருப்பா, உனக்கு அதில் எது உனக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த சிலுவை என்ன பண்ணு எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டார். அங்கே போனால் நிறைய கல் வச்ச சிலுவை, விதவிதமாக ஷைனிங்காக இருக்கிறது, ஹைட்டாக இருக்கிறது, குள்ளமாக இருக்கிறது, பல விதமான சிலுவை. இவர் ஒன்று ஒன்றா தூக்கி பார்த்தாராம். ஒவ்வொரு சிலுவையாக தூக்கி நிறைய சிலுவை தூக்கி பார்த்துட்டு கடைசியாக வந்து இந்த ஒரு சிலுவையை பார்த்தாராம். இது நல்லா இருக்கே, இதை தூக்கி பார்க்கலான்னு அதை தூக்கி பார்த்தா எல்லாத்த விட இது லகுவாக இருந்துச்சான். ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே இது எனக்கு போதும், இதுவே எனக்கு சூப்பராக இருக்குது, இது என்னோட பலனுக்கு இது ஏற்றதாக இருக்குது, நான் இதையே சுமந்துக்கிறேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அப்பா இதை தான் நீ எடுத்துகிட்டு வந்து வச்ச, அல்லேலூயா, நீ எடுத்துகிட்டு வச்ச செலவுதான்ப்பா அது அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. மனுஷர் தாங்கக்கூடாத எந்த பலத்தையும் ஆண்டவர் உங்கள் மேலே சுமக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு தகப்பனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், பிள்ளைகிட்ட ஒரு வெயிட்டை கொடுத்து அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளை சொல்லும், என்னால் தூக்க முடியாதுமா, கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, ஏய் உன்னால் இது முடியும், நீ தூக்கு. முடிஞ்ச பாரத்தை தான் அந்த பிள்ளைங்க மேலே தாயும் தகப்பனை கொடுப்பாங்க. அதால் முடியாத ஒரு பாரத்தை கொடுத்து தூக்கிட்டு போன எந்த தாயும் தகப்பனும் சொல்லவே மாட்டாங்க. நீங்களே அப்படின்னா உங்களை எல்லாம் உருவாக்கின தேவன் எவ்வளோ அன்பாக இருப்பார்ல, அவருடைய அன்பு மேலானது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஒரு நாளும் நீங்கள் தாங்கக்கூடாத பாரத்தை உங்கள் மேலே வைக்கிறவர் அல்ல. மனுஷனுக்கு நேரிடுகிறது தான் உங்களுக்கு நேரிடுது. காலமெல்லாம் இந்த உலகம் உண்டான நாள் முதல் ஒவ்வொரு மனுஷனுக்கு என்னென்ன உபத்திரம் வந்துச்சு அதை ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. ஆகையினால இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பலவிதமான பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க, உபத்திரம் பண்ணுறீங்க. இது உங்களால் தாங்க முடிகிற பாரத்தை தான் ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. தாங்க முடியாத பாரம் இல்லை. அதனால் தைரியமாக அதை என்ன பண்ணுங்க, சுமந்துக்கிட்டு அவர் பின்னாடி வாங்க, தூக்கிட்டு வாங்க. துன்பம், துயரம், கஷ்டம்னு அதை விட்டுடாதீங்க தேவச்சனமே. இந்த துன்பம் என்பது என்ன அப்படின்னா, உண்மையாக நின்று எதிர்ப்புகளை சகித்தல். துன்பம் யாரால் வருதோ, என்னென்ன விதத்தில் வருதோ, அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணணும் சொல்லுங்க, சகித்து கொள்ளணும். துன்பத்தை சகித்து கொள்ளணும். தியாகம், இந்த சிலுவை என்னெல்லாம் காட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு 4 வார்த்தை எழுதியிருக்கேன். துன்பம் என்பது நம்ம வாழ்க்கையில் வர எல்லா துன்பத்தையும் சகித்து கொள்ள கற்றணும். இந்த சிலுவை என்பது தியாகத்தின் காரியமாக இருக்குது. கிறிஸ்து சிலுவை சுமந்து தன் தியாகத்தை வெளிப்படுத்தினது போல நாமும் தியாகத்தை செய்யணும் என்பதை உணர்த்துவது தான் இந்த சிலுவை. நாம் தியாகியாக இருக்கணும். தியாகனா ஐயோ நாங்கள் தியாகின்ற வார்த்தைக்கு ரொம்ப பெரிய வார்த்தை இல்லை. தியாகன்றதுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் விட்டு கொடுக்க மனசு இருக்கணும். அல்லேலூயா. தியாகின்ற வார்த்தைக்கு ரொம்ப சிம்பிளான வார்த்தை என்ன, விட்டு கொடுக்கிற மனசு. நீங்கள் ஆண்டவர் சொல்லிட்டார், உங்ககிட்ட 2 அங்கி இருந்தால் நீ என்ன பண்ணு, 1 கொடுத்துரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் சொல்லலை. தியாகினா உலகத்தில் பலவிதமாக சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் ஆண்டி ஆகிட்டான். அப்படி ஆண்டவர் வாழ சொல்லவே இல்லை. உங்ககிட்ட இருக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுங்க, மற்றவங்களை தாங்குங்க, மற்றவங்களை உயர்த்துங்க, மற்றவங்களை சுமந்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். 3வது, சிலுவை என்பதுக்கு அவமானம், கடினமான சூழ்நிலைகள், அவமானப்படுகிற எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டு நிலச்சி நிற்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். இப்போ சொல்லுங்க, நான் 3 விஷயம் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? சிலுவை எதுக்கு அடையாளமாக இருக்கு? எதுக்கு அடையாளமாக இருக்கு? துன்பத்தை காட்டுது. துன்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? சகித்து கொள்ளணும். அவமானத்தை என்ன பண்ணணும்? தாங்கி கொள்ளணும். தியாகத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? செய்யணும். முடிஞ்ச வரையிலும் செய்யணும். கடைசியாக முழுமையாக கீழ்ப்படிதல். சிலுவை என்பது கீழ்ப்படிதலை காட்டுது. பிதாவுக்கு இயேசு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல் அவருடைய சித்தம். கடைசியில் போயிட்டு கெத்செமனேல அழுகிறார், ஆண்டவரே இது எனக்கு இது பிடிக்கல, ஆனால் இது உங்கள் சித்தமானால் நான் இது செய்கிறேன். அல்லேலூயா. எனக்கு இது வேண்டாண்டா,
எனக்கு இது பிடிக்கல தான், ஆனால் இது உங்கள் சித்தமானால் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒரு கீழ்ப்படிதல் இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். இது போல் இந்த சிலுவையெல்லாம் நீங்கள் சுமந்து கட்டாயமாய் கடந்து வந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கண்டடையவே முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களுக்காக வச்சிருக்கிற பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட சிலுவையின் பாடுகளை கட்டாயமாக நம்ம சுமந்து வந்தே ஆகணும். சிலுவை சுமந்தே வந்தாகணும். மூன்றாவது காரியம், என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்துக்கிட்டு மூன்றாவது என்ன செய்யணும்? என்னை பின்பற்ற கடவன். நீ சிலுவையை சுமத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆசீர்வாதம் வர முடியாது. அவரை பின்பற்றி போகணும். நீங்க வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசி. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனேன் அப்படின்னு சொல்றார். மின் வைத்து போனார். அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் நானும் பின்பற்றணும். அவருடைய அடிச்சுவடுகளை எப்படி பின்பற்றுறது? அவர் நடந்து போய் காமிச்சார், இந்த வழியில் தான் நடக்கணும். அப்போ அதே வழியில் பிசகாமல் நீங்களும் நானும் அந்த வழியை பின்பற்றி போவோமானால் அவர் அடைந்த மேன்மையை நீங்களும் நானும் நிச்சயமாய் அடைவோம். அவரை பின்பற்றி போகுதில்லை என்னென்னா செய்யணும்? அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, எப்படியெல்லாம் நடக்கணும்னு சொன்னாரோ, எந்த விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படணும்னு சொன்னாரோ அதை அப்படியே செயல்படுத்தணும். ரெண்டாவது, அவர் கடந்த பாதையில் நடத்தல். அவர் பாடுகளின் மத்தியில் கடந்தார், உபத்திரவத்தின் மத்தியில் கடந்தார். அந்த பாதையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு போதல். மூன்றாவது, அவரின் சாயலை வெளிப்படுத்துதல். அவர் என்ன சுபாவத்தில் இந்த உலகத்தில் இருந்தாரோ அந்த சுபாவங்களை நமக்குள்ளே வெளிப்படுத்துதல். அருமையான தேவச்சனமே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே அவனுக்கு பிரீதியாய் இருக்கும். அப்போ என்ன நேர்ந்தாலும், எது உங்க வாழ்க்கையில வந்தாலும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? சூழ்நிலைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அவர் எதையும் உங்கள் வாழ்க்கையில் தீமையாக செய்யவே மாட்டார் என்கிற முழு நம்பிக்கை உள்ளவர்களால் நீங்கள் அவர் பற்றி கொண்டு வாழ்வதே அவரை பின்பற்றுவதற்கு பெரிய அடையாளமாய் காணப்படும். இந்த வார்த்தை சொல்லிக்கு, உபத்திரவங்களை பொறுமையாய் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே அவருக்கு பிரியமாய் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அநியாயமாக நீங்கள் யோசிக்கலாம், நான் இந்த பிரச்சனைக்கு நான் காரணமே இல்லை, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வர்றதுக்கு நான் எதுவுமே செய்யலையே, இந்த மாதிரி ஒரு வியாதி வர்றதுக்கு நான் எதுவுமே அநியாயமாக அக்கிரமாக செய்யலையே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு யோசனை உங்களுக்குள்ளே வருதுன்னா நீங்கள் யோசிக்கணும், இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஏதோ ஒரு சோதனை. இதை நான் பொறுமையாக சகிக்கும் பொழுது தேவன் இந்த சோதனை என்னை விடுவித்து காப்பாற்றுவார். ஒரு சகோதரி சொன்னாங்க, சாட்சி உங்களுக்கு சொல்ல நான் ஆசையாக இருக்கிறேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹார்ட் பீட் 23% தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சுத்தமாக சரீரம் செயலிழந்து போகிற நிலைமைக்கு, அவங்க கூட இருந்து பார்த்தவங்களாம் சொல்கிறாங்க, அந்த சரீரம் செத்து போன சரீரத்தை போல அவங்க உணர்ந்துருக்கிறாங்க. ஹார்ட் பீட் ரொம்ப குறைஞ்சிருச்சு, பிரெயின் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கோமா ஸ்டேஜுக்கு போய் நிற்குதுன்னு அர்த்தம். அருமையான தேவச்சனமே, அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை ஆண்டவர் திரும்பமாக புதுப்பிச்சு நல்ல பலத்தை கொடுத்து எழுப்பிட்டார். அது மாத்திரமல்ல, அந்த சகோதரி சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, இப்போ அதுக்கப்புறம் அவங்க பல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாங்க, ஆன்ஜியோலாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நார்மல், ஒரு பிளாக் இல்லை, ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏன் அது ஹார்ட் பீட் குறையுதுன்ற ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட்டை சுற்றி இருக்கிற ஜவ்வுகள் வீக்காக இருக்கும். இதை எப்படி சரி பண்ணுறது? எந்த டாக்டரால் சரி பண்ண முடியும்? எந்த டாக்டரே பார்த்து சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, மருந்து மாத்திரையே கொடுக்க முடியாது. இதை சீர்படுத்துறதுக்கு எந்த வழியுமே இல்லை. நீங்கள் நல்லா போய் ரெஸ்ட் எடுங்க,
நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, கவலைப்படாமல் சந்தோஷமாயிருங்க. இதைத்தானே ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இதைத்தானே நம்ம எல்லாருக்கும் சொல்கிறாரு. உண்மையாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு பிரச்சனைக்கு தீர்வே இல்லைங்க. இது என்ன பண்ணுறது? வாழ்வா சாவான்ற ஒரு நிலையில் அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னை அவங்க மகன் என்கிட்ட பேசுனதே இல்லை, அன்றைக்கி உட்காந்து பேசுகிறாரு, 1 மணி நேரம் சொல்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு ஜீவனை ஏசப்பா தான் கொடுத்தாங்க, ஒவ்வொரு சூழ்நிலையும் ஏசப்பா தான் எங்களை காப்பாற்றினாங்க, எங்களை வழி நடத்துனாங்க, எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஏசப்பா தான் செஞ்சாங்க, ஏசப்பா தான் செஞ்சாங்க, ஏசப்பா தான் செஞ்சாங்க. அல்லேலூயா. இயேசுவால் முடியும்னு விசுவாசிக்கணும். இயேசுவால் முடியும். செத்த சரீரத்தையும் புதுப்பிக்க அவரால் முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த குடும்பம் அந்த ஒரு விசுவாசத்தில் தான் நிற்கிது. பணம் இருக்குது, காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் பண்ணுறதுக்கு, காரியங்கள் செய்வதற்கு எல்லா தகுதியும் இருக்குது. ஆனால் காப்பாற்ற வழியே இல்லை. பார்த்துக்கோங்க, இந்த நிலையில் காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். அவரால் முடியும். நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த அற்புதத்தை தெய்வன் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் விசுவாசம் வேணும். கொஞ்சமாக தளர்ந்து போகக்கூடாது. என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், உன் வல பக்கத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஸோ இந்த விசுவாசத்தை எந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? சோர போக விடவே கூடாது. அடுத்தபடியாக 20ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். அடுத்தது அவருக்கு பிரியமான விஷயம் என்னன்னா, நீங்க மற்றவர்களால் நன்மை செய்து பாடுபடும். நிறைய பேர் சொல்கிற விஷயம் இது. நான் நல்லது தாங்க அவங்களுக்கு செஞ்சேன், அந்த குடும்பத்துக்கு நன்மை தாங்க செஞ்சேன், ஆனால் அவங்க ஏன் எனக்கு இப்படி விரோதமாக எழுப்புறாங்க, அவங்க தான் எனக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாங்க, அவங்க தான் எனக்கு பெரிய வேதனையை கொடுக்குறாங்க. இல்லையா சொல்லுங்கள். இதில் எல்லாருக்குமே அனுபவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இந்த சூழ்நிலையை தாண்டி வந்திருப்பீங்க. ஒரு சிலர் அந்த சூழ்நிலை இப்பொழுதும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் அந்த சிலுவையை எடுத்துக்கிட்டு சொகமாக தேவனுக்கு பின்னால் போயிட்டே இருங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நன்மை செய்த தீங்கு அனுபவிக்கிறேன்னா நீ கவலைப்படாது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நன்மை செய்து நீ தீங்கு அனுபவிக்கிறத நான் பார்க்கும்போது நான் சந்தோஷப்படுறேன், நான் ஆறுதல் அடைகிறேன். என்னை போல நீ கஷ்டப்படுற. இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் அவர் சந்தோஷப்படுறார்? என்னை போல நீ கஷ்டப்படுற, ஆனால் நான் பெற்ற சந்தோஷத்தை நீயோ பெற்றுக்கொள்வாய். அவர் என்ன சந்தோஷம் பெற்றுக்கொண்டார்? சிலுவையின் பாடுகள் என்பது மகா கொடிதான வேதனைங்க, அதை யாராலுமே சகிக்க முடியாது. ஆனால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். யாரும் அவர் மேலே கம்பல் பண்ணி திணிக்கல, தானே வரவேற்று கொண்டார். அது பிதாவின் சித்தம் என்பதற்காக முதல் காரியம். 2வது காரியம், நான் இப்படி உயிரை கொடுத்தாதான், நான் இப்படி பாடுபட்டாதான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, அவ்வளோ பேர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இங்கே இருக்கிற நீங்கள் முழுமையாக விடுதலை ஆக முடியும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் தன் ஜீவனை சந்தோஷமாக கொடுத்தார். அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது, அவரை போல நீங்கள் செய்யும் பொழுது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் பெற்றுக்கொண்ட அதே பரலோகத்தில் பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த மகிமையை உங்களுக்கு எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நன்மை செய்து தீங்கு அனுப்புவீர்கள், ஆனால் அதை கண்டு கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, மகிழ்ச்சி அடைங்க. ஏசனா உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நித்திய வாழ்க்கை என்பது மேன்மைக்குரியது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. 3வது 23ஆம் வசனத்தை வாசிங்க. அதே பகுதியில் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இது மட்டும் முடியாதுங்க, நான் எல்லாத்தையும் விட்டுறாங்க, நான் எல்லாம் கடவுளுக்காக அர்ப்பணிச்சிட்டேங்க, இதை மட்டும் என்ன பண்ண முடியாது. ஒரு வார்த்தை வந்தா சரி அப்படின்னு விடவே முடியாது. பதிலுக்கு பதில், பதிலுக்கு பதில், பதிலுக்கு பதில். என்னத்தை சாதிக்க போகிறோம்? பின்னாடி லாஸ்ட்டாக என்ன நடக்கும்? ஒன்று அடி உதவுலும், இல்லை வீட்டை விட்டு வெளியே ஓடணும், 2 தவிர வேறு என்ன நடக்க போகுது? அல்லேலூயா. அனுபவம் இருக்கிறவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டிங்களா? பேச்சுக்கு பேச்சு, பேச்சுக்கு பேச்சு. ஒன்று யாராவது ஒருத்தர் பேசுகிற 2 பேரில், அது யாராக வேணா இருக்கலாம், அம்மா பிள்ளையாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை புருஷன் பொண்டாட்டியாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம். யாரோ ஒருவர்
கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் என்ன. ஒருத்தர் பேசும்போது நான் உண்மையாகவே என் தாய் தகப்பனுக்காக ஆண்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இப்போது சொல்ல விரும்புகிறேன். எங்கள் அப்பா அம்மா வாய் சண்டை கூட அவங்க பதிலுக்கு பதில் பேசி நான் பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா அடித்து நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ புரிஞ்சுக்கிட்ட விஷயம், நாம் கூட புரியாமல் நிறைய வாங்கியிருக்கிறோம். இப்போ புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா பேசினாங்கன்னா எங்கள் அம்மா பதில் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. எங்கள் அம்மா பேசினாங்கன்னா எங்கள் அப்பா பதில் பேச மாட்டார். இந்த ரகசியம் எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்கள். எங்கள் அப்பா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். சேர் போட்டு அமைதியாக உட்காந்துருப்பார். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது? எங்கள் அம்மா பேசினே இருப்பாங்க, இப்படி பண்ணிட்டீங்க, அதை பண்ணீங்க, இப்படி பண்ணீங்க, ஒரு பதில் கூட அவர்கிட்ட இருக்கார். அமைதியாக சேர் போட்டு உட்காந்துருப்பார். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், ஏண்டு வெளியே சைக்கிள் எடுத்துன்னு போயிடுவார். எப்போ முடியுதோ அப்போ திரும்ப காஃபி கிஃபி குடிச்சிட்டு ஜம்முன்னு அப்புறம் வருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சின்ன விஷயத்தை கற்றுக்கோங்க. இதை நீங்கள் செய்யுங்க. செய்யும்பொழுது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் பெரிய சமாதானம் இருக்கும். வாக்குவாதம் பண்ணுவதனால பரிசுத்தம் உண்டாகாது. என்னதான் உண்டாகும்? மாறி மாறி சின்ன சின்ன விஷயத்துக்கும் வாக்குவாதம் உண்டாக்குறதுனால என்னதான் உண்டாகும்? பாவம் இராமல் போகாது. சொற்களின் மிகுதியினால என்ன இருக்கா இல்லாமல் போகாது. ஆமாம், மாறி மாறி பேசும்போது எங்கேயோ ஒரு பாவ வாழ்க்கையை நம்ம அந்த இடத்துல இடம் கொடுத்துருவோம். பாவத்தின் சொல்லுக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். நம்ம ஆத்துமா கெட்டு போகுது, கசப்பு உள்ளே வந்துடுது, எரிச்சல் உள்ளே வந்துடுது. ஆமாம் தானே? சரி, கொஞ்சம் அமைதியாக விட்டுட்டு போனால் என்ன? லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் கெட்டு போல, இது கூட காலம் கடந்து போல, இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, பின்னாடி வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாவே இருந்தாலும் சரி, வாக்குவாதம் பண்ணுறத கொஞ்சம் என்ன பண்ணுங்க, குறைச்சிருங்க. வீணான வார்த்தைகளை பேசி 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 ஒருவருக்கு ஒரு மனஸ்தாபத்தை உருவாக்கி கொள்றத கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அல்லேலூயா. இதுவும் சிலுவை சுமக்கிற ஒரு அனுபவம் தான். ஆமென் சொல்லுங்க. அவரை பின்பற்றி போகிற அனுபவம், அவரை பின்பற்றி போகிற அனுபவத்தில் ஆண்டவராக இயேசு அவரை எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. எங்கேயாவது பதில் பேசினாரா? இல்லை. எவ்வளோ எந்த மட்டும் அவர் அசிங்கப்படுத்தினாங்க. ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாதவரா, வாய்த்திரவாதவராக இருந்தார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவரை பின்பற்றி வரக்கூடிய நாம எப்படி தான் இருக்கணும்? என்ன நடந்தாலும் வாய்த்திரவாது இருப்பேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க உங்கள் வாழ்க்கையில். ஐயோ, இப்போ நீங்களாக நானாக இருந்தாவே கொஞ்சம் சகிக்கிறேங்க, நீங்களாம் இருந்தால் இதை வாழவே மாட்டீங்க. இந்த டைலாக் எல்லாரும் சொல்லுவோம். ரொம்ப ஈஸி இதை சொல்கிறது. ஆனால் இது இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் போதும் நீங்கள் உங்களை ஆளும்படி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா அதனுடைய மகிமை பெருசுங்க. அல்ல ரெண்டாவது நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கு? பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். இதை எப்படி செய்கிறோம்? பாடுபடுத்துகிறாங்க யாரோ ஒருத்தர். இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் யாராவது ஒரு பிள்ளையை கூப்பிட்டு பலான்னு ஒரு அரை அடிச்சு பாருங்க, என்ன பண்ணுவாங்க? திருப்பி வச்சுட்டு போவாங்களா? பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சு அனுபவம் நிறைய இருக்குது போல். காலையில் ஆறுதலை கேட்கும்போது சொன்னாங்க அழுதுனே போயிடுவாங்க. அது நீங்களும் நானும். இப்போ இருக்கிற ஆளுங்களை அடிச்சிங்கன்னா ஒரு அடி குத்தோடனே அப்படிங்குதோன்னு என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடுபடும் போது என்னையா பண்ணிட்ட, என்னையா பேசிட்ட, எனக்கா இதை பண்ண அப்படின்ற சிந்தை மேலே எழும்புதுன்னா அங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம். என்ன இருக்கு? என்ன அவங்க உள்ள இருக்கு அந்த வார்த்தைக்குள்ள? நான் பேசிட்டேன், என்னையா அப்படி நடத்துற, எனக்கா இதை பண்ண அப்படின்னா அது உள்ள என்ன இருக்கு? கோவம் இருக்கா? பெருமை இருக்கு. என்ன இருக்கு? பெருமை இருக்கு. ஏன் பேச்ச கேட்க மாட்டியா, நான் சொல்றதை நீ செய்ய மாட்டியா அப்படின்னா அது உள்ள என்ன இருக்கு? நான் தான். அந்த பெருமை உள்ள வந்தா என்ன நடக்கும்? என்னங்க நடக்கும்? பெருமை உள்ளவனுக்கு தேவன், அதுதான் அங்கே சொல்லியிருக்காரு. ஸோ வையப்படும் போது நீ என்ன பண்ணாத, பதில் வையாமலும், உன்னை பாடுபடுத்தும் போது நீ என்ன பண்ணாத, பயமுறுத்தாமலும் இரு. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நியாயமாய் செய்ய தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அது நியாயம்னு அவர் சொல்றாரு. நீங்களும் நானும் யோசிச்சு பார்த்தா அது அநியாயம். தன்னோட ஒரே பேர் நாங்கள் குமாரனை எங்கே கொண்டு வந்து கொடுத்தாரு? சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்.
நம்ம பார்வைக்கு தான் அது அநியாயம், ஆனால் அவர் பார்வைக்கு அது நியாயமாய் காணப்பட்டது. தேவச்சனமே, இப்படியா நீங்கள் சிந்தித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படும் போது நாம் உலகத்தின் மேன்மையை அடைவோம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்றார், உன் ஜீவனை யார் இழக்கிறாங்களோ அதை பெற்றுக்கொள்வாங்களாம், யார் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இழந்து போயிடுவாங்கன்னு அடுத்த வசனமே சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா காப்பாற்ற முடியாது, ஆனால் மற்றவங்களை காப்பாற்றணும், மற்றவங்களுக்காக எல்லாவற்றையும் நான் இழப்பேனா ஆண்டவர் உங்களை காப்பாற்றி நிறுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை, பரலோகத்தில் நித்திய வாழ்க்கையை தேவன் தர வல்லவராக. நம்ம அப்படியே எளிமை நிற்கலாமா? அருமை தேவச்சனமே, கடைசியாக ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நுகத்தை, அவர் பட்ட பாடுகளை, உபத்திரவங்களை, அது போல இந்த உலகத்தில் உங்களுக்கு உண்டாகிற எல்லாவற்றையும் மனத்தாழ்மையோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, மனுஷனால் உண்டாகிற எல்லா நிந்தைகள், அவமானங்கள், உங்கள் சரீரத்தினால் உண்டாகிற பாடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர், இப்படியே நான் உன்னை விட்டுற மாட்டேன், உன்னை விடுதலை ஆக்குவேன், உனக்கு சுகத்தை கொடுப்பேன், உண்மையிலே என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீங்கள் இளைப்பாறுவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க, திருப்தியா இருப்பீங்க, குறைவில்லாம இருப்பீங்க. இது இந்த பூமியிலேயே உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. சாந்தமா இருக்கிறவங்களுக்கு வர பிரச்சனையே இல்லைன்னு இல்லை, ஆனா அதை அமைதியா அவங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனால பல ஆசீர்வாதம் அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார், உங்களுக்கு செய்வார். விசுவாசத்தோட தேவன் உபத்திரவங்களை அனுமதிக்கும் போது நீங்கள் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. தேவ சமூகத்துல தொடர்ந்து செபிக்கிறத விட்டுறாதீங்க. ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை நமக்கு செய்வார்.